வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நேத்து விஜய் சாரும், த்ரிஷா மேடம் நார்மலா அந்த ஃபங்ஷனுக்கு போனாங்க. அந்த ஃபங்ஷன் காரு விஜய் சார் நம்ம தப்பா நெனச்சுட்டோன்னு ஒரு வீடியோ போட்டேன். மன்னிப்பு கேட்டு. அதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. அதில சில பேர் கமெண்ட் மேல கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட போடுறாங்க. இவங்கலாம் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். நான் பண்ணாம இருந்தா நம்ம மேல தப்பாயிருமோன்னு எனக்கு மனசுக்கு தோணுச்சு. பண்ணிடலாமா? ரெடியா? அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, "நீ விஜய்க்கு நல்லா முட்டு குடுக்குற. நீ ஒரு தற்குறி. உன் கூட்டம் ஒரு தற்குறி. விஜய் ஒரு தற்குறின்னு" சொன்னாங்க. தற்குறிக்கு அர்த்தம் தெரியாத தற்குறிங்களா? நான் இப்போ அர்த்தம் சொல்கிறேன், முழுசாக கேட்டுங்க. ஓகேவா? தற்குறினா பெற்றவங்களுக்கு சோறு போடாமல் ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுட்டு அவங்க சொத்தில் சந்தோஷமாக வாழ்கிறான் பற்றியா அவன் தற்குறி. கட்டின பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்காமல் கொடுமைப்படுத்தி கொள்கிறான் பற்றியா அவன் தற்குறி. பெண்களை தப்பான எண்ணத்தில் பார்த்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறான் பற்றியா அவன் தற்குறி. குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறான் பற்றியா அவன் தற்குறி. அரசியல்வாதிங்க பேரில் மற்றவனை குறை சொல்லி மட்டம் தட்டுறான் பற்றியா அவன் தற்குறி. அதுக்கப்புறம் ஆணவ கொலை, வரட்சணை கொடுமை சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை தற்கொலை இத்தனை நாட்டில் வாழ்கிறாங்க. நாட்டுக்கு நல்லது பண்ண வந்த ஒரு தலைவனை தற்கொலைன்னு சொல்ல உங்களுக்கு என்னடா தைரியம்? ஒன்று மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, மற்றவனை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக இருக்கோமா, நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கோன்னு யோசனை பண்ணிவிட்டு பேசுங்க.